முத்து செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முத்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட நண்பனோட தேவைக்காக இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அழகாக சேர்த்து வச்சுருந்த காசை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் என் ஃப்ரெண்டோட ஆசையை நிறைவேற்றணும், என்கிட்ட காசை கொடு அப்படின்ற மாதிரி போய் மீனா கிட்ட சண்டை போடுறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம். அதற்கு பதில் அவர் வேறு வழியில் எதுலையாவது காசு ரெடி பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். அதாவது ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரீசன்லாம் கிடையாது. வேறு வழியில் எப்படியாவது ரெடி பண்ணி காசை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதற்கு பதில் மீனா கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பக்காவாக பிளான் போட்டு உன் காசு என் காசு அப்படின்னு சொல்லி இப்போ பிரித்து போய் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு முத்து செய்கிற விஷயங்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இன்னைக்கு எபிசோட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜோட தான் ஆரம்பிக்கிறாங்க. செம்ம பயத்தில் இருக்காரு. என்னை யாரோ ஏதோ பண்ண போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் இது உன்னோட பிரச்சனை மட்டும் கிடையாது, என்னை சேர்த்து வச்சு தானே பிரச்சனை. நீ எதுக்கு நீ மட்டும் நல்லா இருக்கணும், நீ மட்டும் தப்பிக்கணும், நீன்னு பேசுகிற, என்னை சேர்த்து வச்சு பேசுகிறா, என்னை காப்பாற்றுறதுக்கு வழிபாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்கவே இல்லை. மனோஜ் இப்போ என்ன நடக்கணுமா, அதாவது அதில் எழுதியிருக்கிறபடி நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு திருடரை வந்துடுறான். திருட வந்தோடனையும் அவன் நகையெல்லாம் திருடுறான். அதை பார்த்து உங்களுக்கு மாரடைப்பு வந்துடுது. உடனே நம்ம முத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா திருடன்கிட்ட விரட்டிட்டு போய் அந்த திருடனை கொண்டுடுறான். அவன் கொலகாரன் ஆயிடுறான். இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி செத்து போயிடுறாங்க. ரோகிணி செத்து போன அதிர்ச்சியில் இவர் என்ன பண்ணுறாரு, மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறாரு. இப்படி ஒரு கேவலமான கதையை அவங்க அம்மா கிட்ட சொல்ல விஜயா செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிரு, இல்லை இதோட நிறுத்திக்கோ, இல்லை அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இல்லைம்மா இதுதான் நடக்குமா, இப்படி தான் நடக்க போது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் வாய்க்கு வந்தபடி பேச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டு ஆடுது. அப்போ யாரோ வர்றாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் பீதியில் இருக்கிறாங்க. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த திருட வந்துட்டு அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க, இம்மா கொஞ்சம் பொறுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வர்றா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வர்றாங்க. ரோகிணி வந்தோடனே கேட்குறாங்க, இங்கே 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் மனோஜ், நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இப்படி ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் அந்த விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்கிறாரு. இதை பார்த்த ரோகிணிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் உண்மையை சொல்கிறாரு. அவன் யார் அப்படின்னு பார்த்தானா ஒரு திருடன். அவன் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ரீசெண்டாக இப்போ தான் ஜெயிலுக்கு போய் ரிலீஸ் ஆயிருக்கான். வந்தவனே என்னை குறி வச்சு மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மனோஜ். இவங்களுக்கு ரோகிணிக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இது தினேஷோட வேலையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் வேலையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்க யோசிக்கிறதும் சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன மனோஜ் பிரச்சனை இது தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ இதெல்லாம் ஃபியரெல்லாம் விட்டுரு, நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆள் செலெக்ஷன் பண்ணி உனக்கு பாடி கார்டாவோ வீட்டுக்கு வாட்ச்மேனாவோ போட்டுருவோம், ஆஃபீஸ்க்கும் அதே மாதிரி ஒரு வாட்ச்மேன் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. ஓகே ரோகிணி, நீ சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் யோசிக்கிறாரு. எப்படியும் கடைக்கு திருடிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பவுன்சர் வைக்கிறாப்புல. எதற்காக அப்படின்னா அந்த திருடனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சா மட்டும் போதுமா, இனி அவர் கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும் இல்லையா, அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றது இவங்களுக்கு அடுத்தடுத்து தெரிய வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்து மீனா இன்றைக்கெல்லாம் கொத்துலேயும் கொடூரமான கொத்துனா அதுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள் இருந்துச்சு. நம்மளாலே பார்க்க முடியல, தாங்க முடியல, தயவு செஞ்சு நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து போட்ட கொத்துகள் அதிகம். அப்படியே காலையில் விடியுது. சீதா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா நீ இவ்வளோ நாள் குடும்பத்தை பார்த்தேன் போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கும் சேலரி வருது இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம மீனாவுக்கு. பரவாயில்ல, என் தங்கச்சி படித்து குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளே அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும், பெருமைப்பட வேண்டிய நேரம் அதுதான். அந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்லி முத்துவும் பெருமைப்படுகிறார். பரவாயில்லையே அவள் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு, பெருமைப்படுறாரு. அதே நேரம் சத்யாவை நினச்சி நம்ம முத்து வருத்தப்பட தான் செய்கிறாரு. ஸோ அப்புறம் சத்யா வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் குரூப் ஸ்டடிக்கு போயிருக்கான். மீனா கேட்குறாங்க சத்யா என்னமா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ தாம்மா குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கிளம்பி போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு மீனாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான்ப்பா அவனுக்கு புத்தி வந்திருக்குது, படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப் ஸ்டடிக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பேசி முடியுது. அவன் முத்து கேட்குறாரு, நல்ல புத்தியா, யாருக்கு நல்ல புத்தி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சத்யாவுக்கு தாங்க, சத்யா தான் குரூப் ஸ்டடிக்காக படிக்க போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல
அதற்கு முத்து இருந்துக்கிட்டு படிக்க போயிருக்கானா குடிக்க போயிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா பீர் பாட்டிலோடு அவர் பார்த்துருக்காரு. அதனால தெளிவாக கேட்குறாரு, என்னங்க கேட்குறீங்க, அவன் படிக்க தான் போயிருக்கான், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப் ஸ்டடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா, சரி ரைட்டு இருக்கட்டும், அவன் எப்படியும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா காமெடியாக பேசிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த தாத்தா பாட்டிக்கு 3 ஜோடி செப்பல் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து தைக்க சொல்கிறாரு. எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும், தன்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீனா பண்ணுறா. அதே மாதிரி நானும் தன்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த செருப்பு தைக்கிறதுக்காக அந்த பாட்டியை பார்க்க போய் 3 செருப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதே நேரம் அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனா அந்த தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்குமா உனக்கு சிரமம், நீ வந்து ஏற்கனவே ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்துட்ட, உன்னால் டெய்லியெல்லாம் கொண்டு வர முடியாது, நீ உன் வேலையை பாருமா, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ தான் இந்த மகராசை வந்து எங்களுக்கு 3 செருப்பு தைக்கிறது கொடுத்தாரு, நாங்கள் வந்து இந்த காசை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்க புகையை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புகையில் கண்டிப்பாக அவங்களுக்கு மூச்சு திணற தான் செய்யும், அந்தளவுக்கு இருந்தது அந்த புகை. அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா எங்கிட்ட நம்ம ரோஹிணி வந்து அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் பிரச்சனை தன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்ச ரோஹிணி இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளேயே ஒரு வீடு பார்த்துட்டாங்க. பக்கத்துலேயே தான் ஸ்கூலு, ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது, அப்படி தூரமாக இருந்துச்சுன்னா தன்னோட அம்மாவால் கூட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா பண்ணுறாங்க. இப்போது அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் வீடை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் வீடெல்லாம் காட்டுறாங்க. வீடெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப போய் சொல்லிட்டாங்க, எனக்கு போய் பேசுகிறவங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கூட வந்திருக்காங்களே வித்யாலாம் செம்மையாக கலாச்சி விட்டுறாங்க. ஐயோ இவளும் உங்களை மாதிரி தாங்க, இவளுக்கும் பொய்யினாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த வீடுக்கு வந்து 20,000 வாடகை அண்ட் 1,00,000 ரூபா அட்வான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது, இதை தாண்டி அந்த ஏரியாவுக்குள்ளே வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. அவங்க அம்மாவுக்காக அந்த வீடு கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், இல்லை அப்படின்னா தன்னோட பையன் தன்கிட்ட இருக்க மாட்டான், மீனா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே சரிங்க 20,000 வாடகைனாலும் எனக்கு ஓகே, அட்வான்ஸ் என்ன 1 lakh தானே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் எங்கே போய் கை வைப்பாங்க, மனோஜோட கல்லாவில் தான் கை வைப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ரோஹிணி இப்போ வீடெல்லாம் பார்க்க வந்துட்டாங்க. இனி அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வழக்கம் போல் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வீடெல்லாம் பார்த்து ஓகே பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பக்கத்தில் தான் பொண்ணு இருக்க போகிறான், எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்துடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இந்த ப்ராடை பற்றி அவங்களுக்கு தெரியாது, எப்போ தனக்கு ஏதாவது பிரச்சனை தனக்கு ஏதாவது தேவைனா மட்டும்தான் வருவாங்களே தவிர உண்மையிலே அவங்க மேலே அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா அதற்கு காரணம் நீ தான், ஒன்றால் தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கார்னர் பண்ணுறாங்க, அவங்கள பேச விடாமல் செய்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா ரோஹிணி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல வரும்போது, இப்போ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த கண்டிக்கிறாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஒன்றால் தான் நான் இப்படி பண்ணுறேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழியை தூக்கி அந்த அம்மா மேலே போட்டுறாங்க. அந்த அம்மாவும் ஆஃப் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்க அப்பா கிடையாது, கஷ்டப்பட்டு அந்த அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு தெரியாமலாம் கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது, இவங்க ஏதோ நினச்சா தடுத்து இருந்திருக்கலாம். இப்போ இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுற ரோஹிணி அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி தப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். இவங்க சம்மதமே சொல்லலைனாலும் அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிருக்க முடியும். ஏன்னா இவங்க எவ்வளோ பெரிய ப்ராடு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த ப்ராடு தனத்தை அப்போவே கொஞ்சமோண்டு காமிச்சிருந்தா இவங்க தப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி தப்பிக்காமல் இன்றைக்கி இந்த அம்மா பிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றால் தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால எதுவுமே பேச முடியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா அப்போ இப்படி சொல்லும் போது டக்குன்னு அவங்க ஆஃப் ஆகிடுறாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொன்னால் நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு மேலே சொல்லாமல் விட்டுடுறாங்க. இது வந்து ரோஹிணிக்கு ரொம்ப வசதியாகப்படுது. ரைட்டு, நமக்கு இதுதான் முக்கியம், ஏன்னா நம்மளை யாரும் நோண்டக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஏற்றுக்கிடவே முடியாத ஒரு பிரச்சனை. அவங்க பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவங்க பெரியப்பா போன வருஷம் அவங்களோட 60ஆம் கல்யாணத்தை ரொம்ப தாறுமாறாக கொண்டாடிட்டாராம். அதுக்கு இந்த வருஷம் இவங்க அப்பாவுக்கு கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எந்த வகையில் எந்த ரூட்டில் நியாயம் அப்படின்னே தெரியலைங்க. உங்கள் அப்பாவுக்கு நீ பண்ணணும் அப்படின்னு நினச்சா கடனை கூட வாங்கி பண்ணு, யாருமே கடன் தரலையா, உனக்கு பண்ணுறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு விட்டுருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் தண்ணியை போடுறாரு.
இவ்வளோ நாள் குடித்த நாய் நீ குடித்த காசை சேர்த்து வச்சுருந்தா இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போயும் பார்த்தீங்கன்னா புல் போதை, காரை எடுக்கவே முடியாத அளவுக்கு போதை. இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சாலே இப்போ உங்கள் அப்பாவுக்கு செம்மையாக கிராண்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு முத்துக்கிட்ட போய் அழுது ஒப்பாரி வச்சா கண்டிப்பாக அவன் ஏதாவது பண்ணிடுவான். இவன் வந்து ஒரு கிரிக்கன் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போய் முத்துக்கிட்ட போய் அழுது ஒப்பாரிக்கிறது. ஐயோ என்னால் முடியலப்பா, எனக்கு வந்து வேதனையாக இருக்குது. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, 3 பேர் பார்த்தா நீ இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறியே, உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்கணும். உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தால் முத்து அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டராக இருந்தால் என்ன கேட்டிருக்கணும், ஏன்டா இப்படி குடிச்சிட்டு விழுந்திருக்கே, இதுக்கு எவனும் ஒன்று கேட்க மாட்டானா கேட்டிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்ன 60வது கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணணுங்க, அவ்வளோதானே, நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ என்னென்ன தேவையோ அதை மட்டும் ரெடி பண்ணு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் மேலே மாடி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீனாக்கிட்டேருந்து அடித்து பிடிக்கிட்டு வந்து ஓட்ட கொடுக்குறேன். எவ்வளோ கேவலமான ஒரு கீழ்த்தனமான எண்ணம் இந்த ஆளுக்கு. கொஞ்சமாவது அறிவு இருந்தால் அப்படியாடா விட்றா, இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நம்ம எல்லாம் கையில் கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு செம்மையாக பண்ணிடலாம். ஏன் இதே வருஷமே இப்போவே பண்ணணும்னு அவசியமா கிடையாதுல்ல. ஸோ ஒரு வருஷம் போனால் பரவாயில்லடா, ஒன்று ஒரு வருஷம் முன்ன பின்ன பண்ணுறது பிரச்சனையே கிடையாது, ஒரு வருஷம் தள்ளி கூட பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது மனுஷன். ஆனால் அதை விட்டுட்டு நான் மீனா கிட்ட போய் சண்டை போட்டு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு வர்றேன், நம்ம ஃபங்க்ஷன் நடத்துவோம், ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே சமத்தியாக நல்லா குடிப்போம் அப்படின்றது எவ்வளோ ஒரு கேவலமான மனுஷன். ஏன்னா ஊருக்குள்ளே இன்னும் பாதி பேர் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்காம போய் நல்லா குடிக்க வீட்டுக்கு வர. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது திருந்திட்டேன் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனாக அட்வைஸ் பண்ணியிருந்துருக்கணும். என்னடா அவ்வளோதானே விடு, இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம், காசு நம்ம இப்போ இருந்தே சேர்க்க ஆரம்பிப்போம், இன்னும் 1 இயர் தான் இருக்குது, அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணோன்னா நம்ம ஜாலியாக சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டுக்குன்னு ஒரு காசை எடுத்து வைக்கும்போது ஒரு 50 100 ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கும்போது அது ஒரு இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இவங்க 2 பேர் சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதை வச்சு இவங்க நினச்சதை விட சூப்பராக பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் போய் மீனா கூட சண்டை போட்டு நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துகிறாரு. இப்படி பிரச்சனை வரணும் அப்படின்னு தான் விஜயா வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு நம்ம முத்து விதை போடுறாரு. இந்தாம்மா பிரச்சனை தானே வேணும் உனக்கு, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், அதை தானே நீ பார்க்கணும், அவள் கவலையப்படாத, நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போது மீனா கூட சண்டை போடுறாரு. மீனா என்ன பண்ண போகிறாங்க, முத்துவுக்கு பயந்து காசை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளோட ஆசை. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இருக்காது, முத்து கேட்குறாரு அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை வருவதை அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அப்படின்றதுனால அவங்க சரி போய் தொல்லடா, இந்தாடா காசு தானே கேட்குற வச்சுக்கூடான்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முத்து அந்த விஷயத்தையும் அழிக்க தான் போகிறாரு. அழகாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த குடும்பத்தை வந்து நல்லா ஓரளவுக்கு டெவலப் பண்ணி போகணும், அது போக நல்லா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத்து இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்றதுல முத்து ரொம்ப தெளிவாக இருக்கார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.